வாங்க கௌரி சமையலறையில இன்னைக்கு பொங்கல் ரெசிபியை அக்கார வடசல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பெருமாள் கோயில் பிரசாதம். இது அதுவும் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில்ல வந்து இந்த அக்கார வடசல் வந்து முக்கியமான பூஜைக்குலாம் பிரசாதமா கொடுப்பாங்க. சக்கரை பொங்கல் மாதிரி தான் இந்த ரெசிபியும். சின்ன சின்ன வேரியேஷன் இருக்கு. நம்ம அரிசியும் பருப்பும் நெய்யில வறுத்துட்டு அப்புறமா வேக வைக்கிறோம். இதை தண்ணியில வேக வைக்காம ஃபுல்லா பால்லே வேக வைக்கிறது. இது நல்ல ஒரு க்ரீமியா இருக்கும். அதோட வெல்லத்தோட கூட கொஞ்சம் சர்க்கரையும் ஆட் பண்ணி நம்ம போடுவோம். 3/4 பங்கு வெல்லம்னா 1/4 பங்கு சர்க்கரை. ஏன்னா பால் நிறைய ஆட் பண்றதுனால சர்க்கரை ஆட் பண்ணும்போது அந்த டேஸ்ட் கரெக்டா இருக்கும். நெய் நிறைய ஊத்திட்டு ஏலக்காய் பொடி, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ இதெல்லாம் ஆட் பண்றதுனால இது ஒரு நல்ல ஒரு தெய்வீக மனமா இருக்கு. இது செய்யும் போதே ஃபுல்லா வந்து அந்த பெருமாள் கோயிலோட வாசம் வந்து வீட்டுக்கே வந்துருச்சு. 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம் இருக்கும். எந்த கப்பால நம்ம அரிசி எடுத்தோமோ அதுல 1/4 கப்பு பாசிப்பருப்பு. இது ரெண்டையும் ஒண்ணா போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். எந்த கப்ல அரிசி எடுத்தோமோ அதுல வந்து 4 மடங்கு பால் வேணும். 4 கப்பு பால், காய்ச்சின பால் எடுத்துக்கலாம். கப்ல அரிசி எடுத்தோமோ அதுல 1/2 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். பொடி பண்ணிட்டு அளவு எடுத்துக்கலாம். மீதி 1/2 கப்புக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். மொத்தமா 2 கப்பு. 1 கப் அரிசிக்கு 2லேருந்து 2.25 கப் வரைக்கும் போடலாம். ஏன்னா நம்ம பால் இவ்வளோ ஆட் பண்றதுனால அந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் தேவைப்படும். நம்ம அரிசியும் பாசிப்பருப்பும் 1/2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா அதை தண்ணியை வடிச்சிட்டு ஒரு குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம். அதுல 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அடுப்பை மீடியமா வச்சுட்டு இந்த அரிசியும் பாசிப்பருப்பும் தண்ணியை வடிச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதை இந்த நெய்யில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கலர் மாறாம ஆனால் கொஞ்சம் வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா இது நெய்யில் வறுத்தாச்சு. நல்லா ஒரு வாசம் அடிக்குது. அந்த பருப்பும் அரிசியும் நெய்யில் வறுப்பட்ட வாசம் வருது. எடுத்து வச்ச பால் நம்ம 4 கப் எடுத்து வச்சோம். அதில் 3 கப் மட்டும் இப்போ ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம குக்கரில் பண்ணுறதுனால எல்லாம் வெளியே வந்துடும். நிறைய ஆட் பண்ணோம்னா அது வெந்ததுக்கு அப்புறமா மீதி 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். 4 கப் பாலில் 3 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பால்லே போட்டால் சில சமயம் அடி பிடிச்சிரும். அதனால வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 3 கப்பு பால், 1 கப் தண்ணி, மொத்தமாக 4 மடங்கு வச்சுருக்கோம். இது நல்லா கொதிக்கட்டும். மாதிரி நல்லா சூடாகி கொதிக்கும் போது மறுபடியும் ஒருக்கா கிளறி விட்டுருங்க. நல்லா இந்த அளவுக்கு கேப் விட்டுருங்க. நம்ம 4 மடங்கு வச்சிருக்கோம். அதனால நல்லா பொங்கி வரும். அதுவும் பால் வேற இருக்கிறதுனால விசில் வரும்போது பொங்கி வரும். நான் இப்போ ஒரு 100 கிராம் அரிசிங்கிறனால இந்த குக்கர்ல வச்சிருக்கேன். அதிகமா செய்யறதா இருந்தா பெரிய குக்கர்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டு ஒரு 4-5 விசிலுக்கு வேக விட்டுடலாம். விசில் வர டைமுக்கு உங்களுக்கு வெளியே வர மாதிரி இருந்துச்சுன்னா, பால் தண்ணிலாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சுட்டு 4-5 விசிலுக்கு வேக விட்டுடலாம். சத்தம் வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன். இன்னும் ஸ்டீம் அடங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம திறந்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு பாத்திரம் வச்சு நம்ம வெல்லமும் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு வெல்லமும் 1/2 கப் சர்க்கரையும் மொத்தமாக 2 கப் வச்சுருக்கோம். ஒரு கரண்டி தண்ணி, அதுலேயே தண்ணி விட்டுட்டு வரும். அது நல்லா கரையிட்டும். நல்லா சத்தம் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு திறந்துருக்கேன். நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு கரண்டியோ மத்தோ வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. எப்பயுமே சர்க்கரையோ வெல்லமோ ஆட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அது மசிஞ்சு வராது. அதனால வந்து அதை ஆட் பண்ணுறதுக்கு முந்தையே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. வச்சுட்டு மீதி இருக்க அந்த 1 கப் பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த வெந்த பொங்கல் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த பக்கம் நம்ம வெல்லமும் சர்க்கரையும் போட்டது நல்லா கரைஞ்சி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருக்கு. பாகுலாம் வர தேவையில்லை. வெள்ளை தண்ணியில் வந்து நெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை பொங்கல் செஞ்சாலும் நெய் எவ்வளோ தனியாக ஆட் பண்ணாலும் அந்த வெள்ளை தண்ணியில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிட்டோம்னா அது பளபளன்னு இருக்கும். அந்த பொங்கல் வந்து பார்க்குறதுக்கே ஃபுல்லாக நெய்யில் செஞ்ச மாதிரி ஒரு மினுமினுப்பு கொடுக்கும். இப்போ இந்த நெய் ஆட் பண்ண இந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி விட்டுறலாம். இதில் வடிகட்டிட்டு இது நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா ஸ்லோவில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும்.
இதுக்கு வாசம் கொடுக்கறதுக்காக பச்சை கற்பூரம் ரொம்ப குட்டியா ஒரு பீஸ். இது வந்து நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அந்த கோவில்ல கொடுக்குற பெருமாள் கோயில் வாசம், அந்த பச்சை கற்பூரத்தை எடுத்தாவே அந்த வாசம் தான் ஞாபகம் வரும். ஆனா ஜாஸ்தியா போட்டோம்னா கசந்து போயிடும். சும்மா ஒரு அரை பிஞ்ச் அளவுக்கு அதை பொடி பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ கொஞ்சம் ஆட் பண்றேன். நம்ம பால் ஊத்துனதுனாலையும் சர்க்கரை கொஞ்சம் போட்டதுனாலையும் இது சர்க்கரை பொங்கல் மாதிரி அவ்வளோ கலர் கிடைக்காது. கொஞ்சம் மைல்டு கலர் தான் வரும். குங்குமப்பூ போட்டால் இன்னும் கொஞ்சம் கலர் கிடைக்கும். பால் போட்ட டிஷ் எல்லாத்துக்குமே குங்குமப்பூ நல்ல ஒரு ஃப்ளேவரும் கலரும் கொடுக்கும். நெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அக்கார வடசலுக்கு வந்து மெயினாக நிறைய பால், நெய், ஏலக்காய் பொடி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம முந்திரியெல்லாம் வறுத்து போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். இதில் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை நிமிஷம் கழித்து திராட்சை போட்டால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா திராட்சை சீக்கிரமாக இதாயிரும். முந்திரி பாதி செவக்கும் போது திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அது கரெக்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிடுங்க. திராட்சை ஆட் பண்ணிவிட்டு அந்த சூட்டுக்கே செவந்து வந்துடும். இல்லைன்னா டக்குன்னு தீஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ இதை வந்து இந்த அக்கார வடசல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ரீமியாக இருக்குது. நல்லா பால்லே வெந்ததுனாலையும் நெய், ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம்லாம் ஆட் பண்ணதுனாலையும் சூப்பராக ஒரு வாசம் அடிக்குது. இப்போ சூப்பரான இந்த பெருமாள் கோயில் பிரசாதமான அக்கார வடசல் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் கௌரி சமையல் அறையோட தை பொங்கல் வாழ்த்துக்கள்.